அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பொரியோட ரவை சேர்த்து ரொம்பவே சூப்பரான அதுவும் டேஸ்டியான டிஃபன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இங்கே நான் இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் பொரி அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பொரியை நல்லா ஒரு 2 தடவை அழுக்கு போக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பொரியை நல்லா ஒரு 2 தடவை அழுக்கு போக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். தண்ணி எல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி பாருங்கள், நம்ம ட்ரெயின் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு பாருங்கள், ஊறின பொரி அதை ஃபஸ்ட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இதோட கூடவே கொஞ்சமாக மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பொரியை இந்த அளவுக்கு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதில் நம்ம ரவை சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கப் ரவை அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ரவைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கூடவே 1/4 கப் கோதுமை மாவு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் பொரிக்கு 1/4 கப் ரவை 1/4 கப் கோதுமை மாவு தான் ரேஷியோ. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். பொரி ரொம்ப உப்பு தாங்காது, அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தயிர் சேர்க்கலாம். 1/2 கப் தயிர் அதையும் உள்ளே சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு பாருங்கள், நம்ம அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் தோசை மாவு பதத்துக்கு. இப்போ இங்கே ஒரு பாத்திரத்தில் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தா அந்த மாவு உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குது. நம்ம உப்பு போட்டு அரைச்சிட்டோம். டேரெக்டாக நம்ம அப்படியே தோசை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதான். இப்போ நம்மளோட மாவு ரெடியாகிடுது. மாவை ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம உடனே கூட தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சைட் டிஷ் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு தோசை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு கடாயில் நல்லா ஒரு 2 ஸ்பூனுக்கு மேலே நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு இதில் நம்ம கடுகு சேர்த்துட்டோம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த எண்ணெயிலே இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நம்ம மஞ்சள் பொடி அதை சேர்த்துடலாம். இப்போ அடுத்தது நம்ம இதில் முள்ளங்கி சேர்க்க போகிறோம். ஒரே ஒரு முள்ளங்கியை நல்லா தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல பெரிய துருவலில் துருவி வச்சுருக்கோம். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எல்லாத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுக்கலாம். முள்ளங்கி நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் புளித்தண்ணி சேர்ப்போம். ஃபஸ்ட்டு முள்ளங்கி நல்லா வேகட்டும். இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த முள்ளங்கி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ ஆட் பண்ணிவிடுவோம். முள்ளங்கி ரொம்ப உப்பு தாங்காது, இதுவும் பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ அப்படியே மிதமான சூட்லேயே இருக்கட்டும். இந்த முள்ளங்கி ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும். பாருங்கள், முள்ளங்கி நல்லா வெந்துடுத்து. இப்போ இதில் நம்ம புளித்தண்ணி சேர்க்க போகிறோம். சின்ன கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளித்தண்ணியை பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இந்த புளித்தண்ணியோடு சேர்த்து எல்லாமே நல்லா ஒரு கொதி வரணும். இந்த புளிவாசனை போகிற அளவுக்கு கொதிக்கிட்டோம். புளிவாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து சைட்லெல்லாம் பாருங்கள் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. எல்லாமே நல்லா வெந்துடுத்து. இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் இதில் வெந்தய பொடி சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை நல்லா கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்ச வெந்தய பொடி தான் இது. இதோட கூடவே லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெல்லத்தையும் நம்ம சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். இது எல்லாமே சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ரெடி ஆகிடும் நம்மளோட ரெசிபி. சேர்த்தாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும். அவ்வளோதான், எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்செடுத்து நம்மளோட சூப்பரான முள்ளங்கி தொக்கு பாருங்கள் அருமையாக ரெடி ஆகிடுது. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நிறைய அமௌண்ட்டில் பண்ணி ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நீங்கள் இதை தயிர் சாத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். எல்லா டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த புளிப்பு காரத்தோடு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சைட் டிஷ் ரெடி ஆகிடுது. சைட் டிஷ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். தோசை மாவு நம்ம ரவை சேர்த்தனால நல்ல ஒரு 10 மினிட்ஸாவது அந்த மாவு நல்லா ஊறிடுது. உடனே கூட வாக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ சைட் டிஷ் ரெடி பண்ணுற கேப்பில் அது ஒரு 10 மினிட்ஸ் ஊறிடுது. கடாயில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணியிருந்தோம். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண மாவை அப்படியே நார்மல் தோசை மாதிரி நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்க வேண்டியதான். சுற்றி நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த சைடு நல்லா ரெடியாகட்டும். பொரியில் பண்ணதுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு சைடு ரெடியாகட்டும், அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு ரெடி ஆகிடுத்து. அப்படியே நம்ம மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுடலாம். அடுத்த சைடும் நல்லா ரெடியாகட்டும்.
இப்போ இந்த தோசை வந்து ரெடி ஆகிடுத்து, நம்ம அப்படியே எடுத்துடலாம். சுட சுட அந்த தோசையை சாப்பிடுவோம். அப்போ தான் சூப்பராக இருக்கும். பார்த்தாலே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம அடுத்த தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம். அதுவுமே நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ அதையும் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா தோசைக்குமே மாவில் தோசை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தோசைக்கு நம்ம ரெடி பண்ண இந்த முள்ளங்கி தொக்கை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். தோசை வந்து பிக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு நல்லா இந்த உப்பு புளி காரத்தோடு இருக்கிற அந்த முள்ளங்கி தொக்கை வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.